ஹலோ அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பத்திரி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா ஹீட் ஆகணும். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதில் வந்து நான் ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய். இப்போ கொதித்த வெள்ளத்தில் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காயும் இப்போ அதில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி எடுக்கணும். இப்போது நம்மளுக்கு தேவையான மாவு ரெடியாகி வந்துடும். இது வந்து எங்கள் ஊரில் ஸ்பெஷல். மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் நாங்கள் செய்வோம் கன்னியாகுமரியில். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பவுலாக பச்சை தண்ணியில் தொட்டு பவுல் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்மாலாக வேணுமோ அவ்வளோ ஸ்மால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் தான் பண்ணேன். இதை நாங்கள் எங்கள் ஊரில் வரட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வரட்டிக்கான இது ரெடி ஆகியாச்சு. அப்புறம் ஒரு ஆயில் பேஸ்ட் பண்ண பேப்பரில் ஒரு பவுல் மாவு எடுத்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு உருண்டையாக எடுத்து இப்போ நம்ம பத்திரி இது பண்ணுறோம். இப்போ நம்ம மாவு அவ்வளோத்தையும் பரத்தி எடுக்க போகிறோம். மாவு அவ்வளோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம உருட்டலாம். பார்த்திங்களா, இப்போ நம்ம இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். உங்கள்கிட்ட அந்த ரொட்டி மேக்கர் இருந்துன்னா அதில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம மாவு அவ்வளோத்தையும் உருட்டியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பில் வந்து ஒரு தோசை கல் எடுத்து அந்த கல்லை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, இப்படி தான் வரும் ஃபைனலி அவுட்புட் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் தோசை கல்லில் போட்டு 1 by 1 சுட்டு எடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி. உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயான டைம் இதை செய்து பாருங்கள். சிம்பிள் ரெசிபி. உங்களுக்கு திடீர்னு என்ன டின்னர் செய்யணுன்ட்டு தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். நீங்கள் பருப்பும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலி நம்ம பத்திரி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.